யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்தியமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இன்றைய நற்செய்தி. தேவனின் நகர்வுகள். நான் வார்த்தை புதிர் விளையாட்டை அதிகம் விரும்புவேன். ஒரு குறிப்பிட்ட விளையாட்டிற்கு பிறகு என்னுடைய அந்த திருப்பு முனையான நகர்வுக்கு என்னுடைய நண்பர்கள் கடாரா என்ற என்னுடைய பெயரை வைத்து அழைக்க ஆரம்பித்தனர். அந்த விளையாட்டில் அனைவரும் விளையாடி முடித்தவுடன் மீதம் இருந்த எழுத்துக்களை நான் ஒன்று சேர்த்து ஆட்டம் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கொள்ளும் 7 எழுத்து வார்த்தையை உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினேன். அது நிமித்தம் நான் 50 போனஸ் புள்ளியை பெற்றேன். மற்ற போட்டியாளர்களிடம் மீதம் இருந்த அனைத்து புள்ளிகளையும் பெற்றேன். ஆட்டத்தின் கடைசி இடத்தில் இருந்த நான் முதல் இடத்திற்கு நகர்ந்தேன். இப்பொழுது நாங்கள் விளையாடும் பொழுதெல்லாம் ஆட்டத்தில் யாராவது பின்தங்கி இருந்தால் மீண்டும் ஒரு கடாரா நிகழ்வு கூடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உதித்திருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைவு கூறுவது நம் ஆவியை புத்துணர்வு அடைய செய்து நம் நம்பிக்கையை கட்டுகிறது. இஸ்ரவேலர்கள் பஸ்காவை கொண்டாடிய பொழுது அதை தான் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் பார்வோனால் ஒடுக்கப்பட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை பஸ்கா நினைவுபடுத்துகிறது. அவர்கள் தேவனிடம் கூக்குரல் இட்ட பொழுது தேவன் தன்னுடைய ஜனத்தை மகத்துவமான வழியில் விடுவித்தார். அவர்கள் வீடுகளின் நிலைக்கால்களில் இரத்தத்தை தெளிக்குமாறும் அது நிமித்தம் சங்கார தூதன் அவ்வழியாய் கடந்து போகும் பொழுதும் அவர்களின் தலைச்சன் பிள்ளைகள் உயிரோடு காக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு அறிவித்து இருந்தார். அதன்படி அவர்கள் உயிரோடு காக்கப்பட்டனர். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் நம்மை மீட்டெடுத்த சிலுவை தியாகத்தின் நினைவு கூறுதலாய் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்வது என்பது நமக்கு இன்னும் நம்பிக்கை அளிக்க கூடியதாய் இருக்கிறது.